தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். வாசிப்பது எம். சிகா ரவி மற்றும் மாணிக்கம் நேசமணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஓடி ஒளிய வேண்டாம், ஒன்றிணைந்து நாட்டை மீட்டெடுப்போம் என்கிறார் ஜனாதிபதி. 18 நாட்களின் பின் பல நிபந்தனைகளுடன் திறக்கப்பட்ட நாவலப்பிட்டி கண்டி பிரதான வீதி. சூட்சுமமான கடத்தல், பெருமளவு போதைப் பொருளுடன் சிக்கிய பிரதான கடத்தல்காரர். தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தவிருந்த 150 கிலோ கஞ்சா பறிமுதல். தீயில் எண்ணெய் ஊற்றும் கொள்கை, ஆஸ்திரேலியா மீது நெதன்யாகு குற்றச்சாட்டு. உள்நாட்டு செய்திகள். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் நிலைபேறாகவும் படிப்படியாகவும் வளர்ச்சியடைந்து வந்த பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் இத்தகைய சவாலை எதிர்கொள்வது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்பதுடன் ஓடி ஒளிவதோ அல்லது அச்சத்துடன் பார்ப்பதோ அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கடற்படை மற்றும் கடல்சார் அகாடமியில் நடைபெற்ற பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். එනිසා රටක් හැටියට අපි අභියෝග රැසකට මුහුණ දෙමින් තිබෙන අවධිය. විශේෂයෙන්ම අපි කවුරුත් දන්නවා අපේ රට පහුගිය කාලේ ආර්ථික වශයෙන් විශාල අර්බුදයකට පත් වුණා. ඔබ අප අපේ දෙමව්පියන් අපේ ඥාතීන් අපේ මිතුරන් එම ආර්ථික අර්බුදයේ හේතු කොටගෙන විශාල ව්‍යසනයකට පත් වුණා. සමහර මිනිසුන් පෝලිම් වල මිය ගියා. සමහර වෘත්තීයවේදීන් රට අත්හැරලා ගියා. ඒ ආර්ථික කඩාවැටීම අපේ රටේ සෑම ශේෂ්ත්‍රයක්ම පතුරවාගෙන ව්‍යාප්ත වෙන්න පටන් ගත්තා. නමුත් වර්තමානයේ අපේ ආර්ථිකය සෙමෙන්වත් ඉතාමත් විධිමත් ගොඩනගමින් තිබුණු අවස්ථාවක්. මේ ගම් වතුර සහ කුණාටු හේතු කොටගෙන මහා ව්‍යසනයක් අපිට මුහුණ. මේ ව්‍යසනය අපි ස්ථාවර ක්‍රමිකව ගොඩනගමින් තිබුණු ආර්ථිකයට එල්ල කරන ලද ප්‍රබල ප්‍රහාරයක් බව අපි තේරුම් ගන්න තිබෙනවා. නමුත් අපි සතුව තියෙන වගකීම වන්නේ කුමක්ද? එවැනි ඛේදවාචකයක්, එවැනි අභියෝගයක් හමුවේ පලා යාම හෝ කනස්සලට පත් වී අනයපොයි කියා ජීවත් වීම නොවේ. අපි හැමදෙනාම සතුව තිබෙන වගකීම තමයි යලි මේ මාතෘ භූමිය ගොඩනගනවායි කියන ස්ථිර අදිතන. இன்று நாம் எதிர்கொள்ளும் பல சவால்கள் உள்ளன. அந்த சவால்களில் ஒரு புறம் பொருளாதார மட்டத்தில் சவால்கள் உள்ளன, மறுபுறம் சட்டத்தின் ஆட்சியை நிறுவுவதில் சவால்கள் உள்ளன, மேலும் சமூக குற்றங்களை தடுப்பதில் சவால்கள் உள்ளன. மறுபுறம் நமது நாடு ஒரு பேரழிவில் இருக்கும் போது அதை மீட்டு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்குவதில் சவால்கள் உள்ளன. எனவே ஒரு நாடாக நாம் பல சவால்களை எதிர்கொள்கின்றோம். குறிப்பாக நமது நாடு கடந்த காலத்தில் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த பொருளாதார நெருக்கடியால் நீங்கள், நாங்கள், எங்கள் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பெரும் பேரழிவை சந்தித்தோம். சிலர் வரிசையில் காத்திருந்து இறந்துள்ளனர். சில தொழில் வல்லுநர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். அந்த பொருளாதார சரிவு நமது நாட்டின் ஒவ்வொரு துறைக்கும் பரவத் தொடங்கியது. ஆனால் இன்று நமது பொருளாதாரம் மெதுவாக ஆனால் முறையாக கட்டமைக்கப்படுகிறது. இந்த வெள்ளம் மற்றும் புயலால் நாம் பெரிய பேரழிவை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த பேரழிவு நாம் சீராக கட்டமைத்து வரும் பொருளாதாரத்தின் மீதான ஒரு சக்தி வாய்ந்த தாக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். ஆனால் இது போன்ற ஒரு துயரம் மற்றும் சவாலை எதிர்கொண்டு ஓடி போவதோ அல்லது அதிர்ச்சியில் வாழ்வதோ நமது பொறுப்பல்ல. இந்த தாய் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உறுதியுடன் செயற்படுவதே நம் அனைவரின் பொறுப்பு. இந்த அனர்த்தத்தில் நமது கடற்படை மேற்கொண்ட பங்களிப்பும் அவர்களுக்குள்ள பங்கும் மிகப்பெரியது என்று நான் நினைக்கின்றேன். இந்த பேரழிவில் நாங்கள் ஏராளமான உயிர்களை இழக்கும் தருவாயில் இருந்தோம். அந்த நேரத்தில் நமது வீரமான படைகள் ஒரு பெரிய பங்களிப்பை செய்தன. ගුවන එක්ක මුහුද. එනිසා මේ මද්‍රව්‍ය යුද්ධයෙන් අපේ රට මුදවා ගන්නවා නම් මේ ගුවනින් සහ මුහුදින් අපේ රට මද්‍රව්‍ය ගලාගෙන එන එක අපි නතර කළ යුතුයි. ඒ කරන්නේ කවුද? අප දන්නවා මේ මද්‍රව්‍ය ජාලය හුදු කුඩු වෙලෙන්දෙක් නොවන බව, හුදු මද්‍රව්‍ය වෙලෙන්දෙක් නොවන බව. ඒ තාම සංවිධානාත්මක අපරාධ කල්ලිය. සංවිධානාත්මක අපරාධ කල්ලිය. ඔවුන් සතුව අවියාවිද තිබෙනවා. ඔවුන් සතුව විශාල මුදල් සම්භාරයන් තිබෙනවා. ඔවුන් සතුව ජාත්‍යන්තර අපරාධ කල්ලින් හා සහ සම්බන්ධතා තිබෙනවා. ඔවුන් සමග කාලයකදී තාම සමීප දේශපාලන සබඳතාවයන් තිබුණා.
ඔවුන් අත්පත් කරන් තියෙන මූල්‍ය බලය විසින් අපේ රාජ්‍යාන්තරයේ දුර්වල නිලධාරීන් මිලදී ගන්න සමත් වී තිබෙනවා. එවැනි පැතුරුණු මත්ද්‍රව්‍ය ජාලයක් අපේ රට තුළ තිබෙනවා. அத்தோடு இன்று ஒரு நாடாக நாம் எதிர்கொள்ளும் முக்கிய சவால் போதைப் பொருள் அச்சுறுத்தலாகும். வான்வழி அல்லது கடல் வழியாக போதைப் பொருட்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த போதைப் பொருள் அச்சுறுத்தலிலிருந்து நம் நாட்டை விடுவிக்க வேண்டுமென்றால் வான்வழி மற்றும் கடல் வழியாக நம் நாட்டிற்குள் போதைப் பொருள் எடுத்து வரப்படுவதை தடுக்க வேண்டும். இந்த போதைப் பொருள் வலையமைப்பு வெறும் போதைப் பொருள் வர்த்தகம் மட்டுமல்ல என்பதை நாம் அறிவோம். இது மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் கும்பலாகும். அவர்களிடம் ஆயுதங்கள் உள்ளன, அவர்களிடம் நிறைய பணம் உள்ளது, அவர்களிடம் சர்வதேச குற்றவியல் கும்பல் மற்றும் தொடர்புகள் உள்ளன. சிறிது காலமாக அவர்களுக்கு மிக நெருக்கமான அரசியல் உறவுகள் இருந்தன. அவர்கள் பெற்றுள்ள நிதி அதிகாரம் நமது அரசு இயந்திரத்தில் பலவீனமான அதிகாரிகளை விலைக்கு வாங்க அவர்களுக்கு உதவியது. நம் நாட்டில் இவ்வளவு பரவலான போதைப் பொருள் வலையமைப்பு உள்ளது. அந்த போதைப் பொருள் வலையமைப்பை உடைக்க ஒரு அரசாங்கம் என்ற வகையில் போலீஸ் மற்றும் ஆயுதப்படைகள் என்ற வகையிலும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக நான் நினைக்கின்றேன். ஒரு நாடென்ற வகையில் நமது இளம் தலைமுறையை விழுங்கி வரும் இந்த போதைப் பொருளிலிருந்து நமது நாட்டை விடுவிக்க நாங்கள் ஒரு முடிவை எடுத்துள்ளோம். எனவே இந்த போதைப் பொருள் அச்சுறுத்தல் எனும் தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நமது தேசம் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஒரு அரசியல் அதிகாரம் என்ற வகையில் அதற்காக எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என அவர் தெரிவித்தார். මා හිතනවා මේ මද්ද්‍රව්‍ය ජාලය බිඳ වැටීමේදී අපි රජයක් හැටියට අපේ පොලිස්පතිතුමා අපේ ත්‍රිවිධ හමුදාව මුදා ප්‍රධානීන් එක්ක අපි නිරන්තරයෙන් සාකච්ඡා කරමින් තිබෙනවා. අපි රාජ්‍යයක් හැටියට තීරණයක් අරන් තිබෙනවා. අපේ තරුණ පරම්පරාව ගිලගනිමින් තිබෙන මේ ව්‍යසනයෙන් අපේ ජාතිය මුදවා ගන්න බවට. මට මේ ප්‍රකාශය කළ හැකි වන්නේ කුමක් නිසාද? මා ඔබ කෙරෙහි තබන විශ්වාසය නිසා. ඔබ තමයි මුහුද ආරක්ෂා කරලා දෙන්නේ. ඔබ තමයි මුහුදෙන් ගොඩබිමට රැගෙන එන මද්ද්‍රව්‍ය වටලලා දෙන්නේ. ඒ නිසා මේ මද්ද්‍රව්‍ය උදුර අපේ රටේ මේ පිළිලය මේ වසංගතය අවසන් කළ යුතුයි. අපේ ජාතිය මේ මද්ද්‍රව්‍ය උවදුර හරහා අත්පත් වෙමින් තිබෙන විනාශයෙන් අපි වුන් මුදවා ගත යුතුයි. දේශපාලන අධිකාරී හැටියට අපි වෙනුවෙන් කළ හැකි සියල්ල කරන්න දැස්. டிட்வா புயலினால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட நாவலப்பிட்டி கண்டி பிரதான வீதி 18 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்திற்காக இன்று திறக்கப்பட்டது. மண் சரிவு காரணமாக வீதியில் வீழ்ந்திருந்த மண் அகற்றப்பட்டு வீதி சீரமைக்கப்பட்டுள்ளதுடன் வீதிக்கு மேலுள்ள மண்மேடு சரிந்து விடும் அபாயம் காணப்படுவதால் அதற்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் வரை போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பாக வீதி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்விடத்தில் பணிகள் நிறைவடையும் வரை அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் இவ்வீதியில் கனரக வாகன போக்குவரத்திற்கும் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. வீதியை திருத்தும் பணிகள் ராணுவத்தின் 6வது பொறியியல் படைப்பிரிவு, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, நாவலப்பிட்டி மற்றும் எத்கல போலீஸ் நிலையங்கள், பஸ்பாகே கோரள பிரதேச சபை உள்ளிட்ட பல தரப்பினரின் பங்கு பற்றலுடன் முன்னெடுக்கப்பட்டன. வீதியை திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெயசிங்க, பஸ்பாகே கோரள பிரதேசத்திற்குள் அனர்த்தத்திற்கு உள்ளான பெரும்பாலான வீதிகள் தற்போது திருத்தப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் உளப்பனை கண்டி வீதியின் புனரமைப்பு பணிகளை இன்னும் ஒரு வாரத்தில் நிறைவு செய்து போக்குவரத்திற்காக திறக்க எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டுக்கு கொண்டு வந்த நபர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் குறித்த போதைப் பொருளை கொள்வனவு செய்து வேறொரு நபர் மூலம் அதனை நாட்டுக்கு அனுப்பி தனது வீட்டில் மறைத்து வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் வத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என்பதுடன் இந்த சந்தேக நபர் நாட்டின் பிரதான போதைப்பொருள் கடத்தற்காரர்களில் ஒருவர் எனவும் போலீசார்
போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபர் பல்வேறு நபர்களை பயன்படுத்தி வெளிநாடுகளிலிருந்து போதைப் பொருளை நாட்டுக்கு வரவழைத்துள்ளதாகவும் பின்னர் நாடு முழுவதும் அந்த போதைப் பொருள் விநியோகத்தை வழிநடத்தியுள்ளதாகவும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் கண்டறிந்துள்ளது. போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 21,66,80,000 ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 13ஆம் திகதி இந்த போதைப் பொருள் அடங்கிய பயணப் பொதியை வேறொரு நபர் ஊடாக நாட்டிற்கு அனுப்பி பின்னர் அதனை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற்றி கடத்தற்காரரின் வீட்டுக்கு கொண்டு சென்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நேற்று கைப்பை ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து நாட்டுக்கு வந்துள்ளார். இவை அனைத்தையும் கண்காணித்த போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் குறித்த வர்த்தகர் வீட்டுக்கு வந்த பின்னர் அந்த வீட்டை சுற்றி வளைத்து அந்த வீட்டில் திறக்கப்படாமல் இருந்த பயண பொதிக்குள் 20 பொதிகளாக தயார் செய்யப்பட்டிருந்த குஷ் போதைப் பொருளை கைப்பற்றியுள்ளதுடன் அதனுள்ளிருந்து 21 கிலோ 668 கிராம் போதைப் தேவிப்பட்டினத்தை அடுத்த முள்ளிமுனை மீன்பிடி துறைமுக பகுதியில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 150 கிலோ கஞ்சா பொதிகளை தமிழக கடலோர போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் எனவும் தமிழக கடலோர போலீஸ் நிலைய ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதி இலங்கைக்கு மிக அருகில் உள்ளதால் அண்மை காலமாக தனுஷ்கோடி கடல் வழியாக கஞ்சா, கடல் குதிரை, கடல் அட்டை, மஞ்சள் மற்றும் மெத்தம்பெடமைன் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு முள்ளிமுனை கடற்கரையில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்பட உள்ளதாக தேவிப்பட்டினம் மெரைன் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் பேரில் முள்ளிமுனை முகத்துவார கடற்கரை பகுதியில் போலீசார் தீவிர சோதனை பணியில் ஈடுபட்டுள்ளனர். போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்ற 2 சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அப்பகுதியை சோதனையிட்டனர். இதன்போது இலங்கைக்கு கடத்துவதற்காக மூட்டைகளில் பொதி செய்யப்பட்டிருந்த கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீட்கப்பட்ட போதைப்பொருள் தேவிப்பட்டினம் மெரைன் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு எடை போடப்பட்டதில் 150 கிலோ கஞ்சா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இக்கடத்தல் முயற்சியில் ஈடுபட்ட முள்ளிமுனை பகுதியைச் சேர்ந்த 2 கைது செய்த போலீசார் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். நாளை முதல் நாட்டில் மழை நிலைமையில் சிறிதளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் வேளைகளில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். ஆஸ்திரேலிய துப்பாக்கிச் சூட்டின் போது சாதுரியமாக செயற்பட்டவரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாராட்டியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதல் குறித்து தனது கவலையையும் அவர் வெளியிட்டுள்ளார். சிட்னியின் பொண்டி கடற்கரையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர்களில் 10 வயது சிறுமி ஒருவரும் அடங்குவதாக குறிப்பிடப்படுகிறது. சிட்னியின் பொண்டி கடற்கரையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பல தகவல்களை கண்டறிய நியூ சவுத் வேல்ஸ் போலீசார் வெற்றி கண்டுள்ளனர். இதற்கமைய சம்பந்தப்பட்ட துப்பாக்கிதாரிகள் இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் மகன் என்பது தெரிய வந்துள்ளது. அங்கு ஒரு துப்பாக்கிதாரி உயிரிழந்ததுடன் இவ்வாறு உயிரிழந்தவர் 50 வயதுடைய தந்தை எனவும் மகனான 24 வயதுடைய இளைஞர் தற்போது படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த துப்பாக்கிச்சூடு
யூதர்களின் கொண்டாட்ட நிகழ்வொன்றின் மீதே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இச்சம்பவத்தில் 29க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாலஸ்தீன அரசுக்கு ஆஸ்திரேலியா அளிக்கும் ஆதரவு யூத எதிர்ப்புவாதத்தை தூண்டும் என ஆஸ்திரேலிய பிரதமரிடம் 4 மாதங்களுக்கு முன்பே எச்சரித்துள்ளதாக நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். நெதன்யாகு இந்த துப்பாக்கிச் சூட்டை கொடூரமான படுகொலை என குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கொள்கைகள் யூத எதிர்ப்புவாதத்தை ஊக்குவிப்பதாகவும் தூண்டுவதாகவும் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாலஸ்தீன அரசுக்கான உங்கள் அழைப்பு தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் உள்ளது என நெதன்யாகு ஆஸ்திரேலியாவை விமர்சித்துள்ளார். இது அமாஸ் அமைப்பிற்கு வெகுமதி அளிக்கிறது. இது ஆஸ்திரேலிய யூதர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பவர்களை தைரியப்படுத்துகிறது, மேலும் உங்கள் வீதிகளில் பின்தொடரும் யூத வெறுப்பை ஊக்குவிக்கிறது என்று நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் யூத எதிர்ப்புவாதம் பரவுவதை தடுக்க அல்பானிசின் அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்றும் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார்.